உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் கர்நாடகத்திலிருந்து காவிரி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை எதிர்த்து கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றிய தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க காத்திருக்கிறார். அதே போல இது பற்றி இன்றைக்கு தேவகவுடா அவர்கள் பிரதமர் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார். இது பற்றிய தகவல்களை டெல்லியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் நிரஞ்சன் தர காத்திருக்கிறார். அதே போல இதற்கு கர்நாடகத்தில் போராட்டங்கள் நடைபெற்று வரும் அதே வேளையில் தமிழகத்திலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தமிழக விவசாயிகளும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அது பற்றிய தகவல்களோடு செய்தியாளர் சார்ல்ஸ் இணைந்திருக்கிறார். இவர்கள் மூவரிடமும் பேசலாம். முதலில் மோகன்ராஜ், இன்றைக்கு எந்த மாதிரியான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது, அது பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இந்த போராட்டங்களில் கர்நாடக அரசின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கணேஷ், ஏற்கனவே தமிழக விவசாயிகள் கடந்த 25ஆம் தேதி அன்று தமிழகத்திற்கு மனிதநேய அடிப்படையில் கர்நாடகத்திலிருந்து காவிரி தண்ணீர் வழங்க வேண்டும் என்று நேரடியாக கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை சந்தித்து ஒரு மனு கொடுத்திருந்தனர். இருந்த போதிலும் கூட அதற்கு பதிலளித்த கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பாட்டீல் கூறும்பொழுது கர்நாடக பகுதிகளில் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருப்பதாகவும் இந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே தான் தமிழக அரசு சம்பா சாகுபடி 50 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகத்தில் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற உத்தரவானது 10 நாட்களுக்கு தொடர்ச்சியாக வினாடிக்கு 15,000 கன அடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதற்கு இருந்தபோதிலும் இப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதில் கர்நாடக அரசின் நிலைப்பாடு ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல தமிழகத்திற்கு தண்ணீர் தர இயலாது என்ற ஒரு கருத்தை தான் முன் வச்சிருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக அவர்கள் நீதிமன்ற உத்தரவினை அடுத்து மறுசீராய்வு மனுவும் தாக்கல் செய்ய உள்ளனர். கணேஷ், மோகன்ராஜ் இணைப்பிலே இருங்கள். தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் நிரஞ்சனிடம் பேசலாம். நிரஞ்சன், முன்னாள் பிரதமரும் முன்னாள் கர்நாடக முதலமைச்சருமான தேவகவுடா இன்றைக்கு நரேந்திர மோடியை சந்திக்க இருக்கிறார். என்ன கோரிக்கையை முன்வைக்கப் போகிறார்? நிச்சயமாக கணேஷ், இந்த சந்திப்பானது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கர்நாடகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த குரலில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக இன்றைய தினம் இந்த சந்திப்பானது நிகழவிருப்பதாகத்தான் தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் முன்னாள் பிரதமராக இருந்த தேவகவுடா அவர்கள் தற்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசவிருக்கின்றார். குறிப்பாக கர்நாடக அரசு காவிரியிலிருந்து நீர் திறந்து விடுவதன் மூலமாக மிகப்பெரிய வறட்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே இதன் காரணமாக உடனடியாக மத்திய அரசு இதில் தலையிட வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைக்கவிருக்கின்றார். இதற்காகத்தான் அவர் டெல்லியில் நேற்று மாலையிலிருந்தே முகாமிட்டிருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடியை அவரது அதிகாரப்பூர்வ இல்லமாக இருக்கக்கூடிய சவனார் சியாரில் இன்று மாலை 7 மணி அல்லது 7:30 மணி அளவில் அவரை சந்திப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் பல்வேறு மூத்த அமைச்சர்கள், அவரது சகாக்கள் பலரையும் அவர் சந்திக்க திட்டமிட்டிருக்கின்றார். முன்னதாக இன்று காலை சரியாக 9 மணி அளவில் கர்நாடகத்திற்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி வரக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஃபாலி நரிமனை அவர் சந்தித்து பல்வேறு சட்ட ரீதியிலான விவரங்களை அவரிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர்களிடமும் அவர் தனித்தனியாக ஆலோசனை நடத்துவார் என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் இன்று ஒரு நாள் முழுவதுமே அவர் மிகப்பெரிய அளவில் இந்த கர்நாடக விவகாரத்தில், இந்த காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசின் நிலைப்பாட்டை மத்திய அரசிற்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதனை அவர் பயன்படுத்தவிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இன்றைய தினம் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் இன்று சரியாக 12 மணி அளவில் கன்னட அமைப்பினர் தொடர் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். கர்நாடகா முழுவதுமே இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதன் காரணமாக அதனை தலைநகர் டெல்லியிலும் எடுத்துரைப்பதற்காகவும் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் இந்த போராட்டத்திற்கு இன்றைய தினம் நடத்தப்படுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. நீங்க இணைப்பிலே இருங்க. சார்ல்ஸ், நேற்று திறந்துவிடப்பட்ட காவிரி நீரானது ஒகனேக்கல், அதாவது பிலிகுண்டிலிருந்து பின்னர் ஒகனேக்கல், தற்போது மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் எப்பொழுது கடைமடை பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம்? நாம் இப்போ தற்போது காவிரி ஆற்றில் தான் இருக்கோம். ஏற்கனவே காவிரி ஆற்றில் மணல் மட்டுமே காட்சி அளிக்கிறது. குறிப்பாக இப்போ தற்போது திறக்கப்பட்டுள்ள இந்த 15,000 கன அடி நீர் அந்த 10 நாளைக்கு வந்தவுடன், அதாவது மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடவுடன் இங்கே குறைந்தது 3 to 4 நாட்கள் வரும். இந்த நிலையில் இப்போ விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கடைமடை பகுதிகளுக்கு குறிப்பாக ஒரு 6 நாட்களுக்கு குறைந்தபட்சம் வந்து சேர்வதற்காக நாட்கள் ஆகும். ஏனென்றால் ஏற்கனவே மணல் முழுவதும் அள்ளப்பட்டிருக்கு. இந்த தண்ணீர் குறைந்த அளவு வருவதால் அதிகமான வேகத்தில் அது வர முடியாது. கடைமடை
கடைமடை பகுதிகளுக்கு விரைவில் சென்றட முடியாது என்று விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தற்போது மீண்டும் வந்து ஐயாக்கண்ணு அவரிடம் கேட்போம். ஐயாக்கண்ணு, இப்போ வந்து திறந்துவிடப்பட்டுள்ள இந்த தண்ணீர் வந்து கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேருமா? சம்பாவை எதுவும் செய்ய முடியுமா? தமிழக அரசு நேரடி நெல் விதைப்பு முறை மற்றும் பல்வேறு உதவி திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, எதுவும் வாய்ப்பு இருக்கா? சார், தண்ணியே இல்லாத போது நேரடி நெல் விதைப்பு இந்த உதவி திட்டம்லாம் எங்களுக்கு ஒரு பயனுமே அழைக்காது சார். இப்போ 12 டிஎம் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அது மேட்டூர்லேருந்து கடைமடை நாகப்பட்டினம் போகிறதுக்கு தான் சார் தண்ணி பத்தம். எங்களுக்கு வந்து இந்த இப்போ கர்நாடகா அரசு அங்கே இருக்கிறத தூண்டி விட்டு பந்து நடத்துது சார். அதனால இனிமேல் காவிரியை வந்து கர்நாடகா வச்சிருந்தா சரியாக வராது சார். அதனால் காவிரி, முல்லை பெரியார், பாலாறு எல்லா நதிகளையும் தேசியமாக்கணும் சார். தேசியமாக்கி மத்திய சர்க்காரு அந்தந்த மாநிலத்துக்கு உள்ள பங்கை பிரித்து தரணும் சார். இல்லாட்டி இனிமேல் எல்லா மாநிலமும் தமிழகத்தை வஞ்சிக்கும் சார். ஆந்திரா பாலாறில் வஞ்சிக்கிறது, கேரளா வந்து முல்லை பெரியாறில் வஞ்சிக்குது, காவிரியில் கர்நாடகா வஞ்சிக்கிறது. அதனால் நதிகளை தேசியமாக்கலைன்னா தமிழ்நாடு பாலைவனம் ஆயிரும். முக்கியமாக உமா, அதாவது விவசாயிகளை பொறுத்தளவு வந்து தற்பொழுது வந்து நதிகள் அனைத்துமே வந்து தேசியமயமாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இதற்கு தீர்வு ஏற்படும். காவிரி மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக சுற்றியுள்ள அண்டை மாநிலங்கள் அனைத்துமே தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை வந்து தடுப்பதிலே அவர்கள் முதல் முயற்சியாகவும் அதற்கு முனைவும் காட்டுறாங்க எனவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உமா, நடந்தாய் வாழ் காவேரி என்று பாடினார்கள் நம்முடைய கவிஞர்கள். இன்று காவிரி மெல்ல மெல்ல நகர்ந்துதான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிரச்சனை பூதாகாரமாகி இருக்கிறது. கர்நாடகத்தில் நீரை திறந்துவிடக்கூடாது என்று போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. முழு அடைப்பு போராட்டம் அங்கு நடைபெற்று வருகிறது. அந்த மாநிலத்தின் அரசியல் தலைவர்களில் மூத்தவரான தேவகவுடா இன்றைக்கு பிரதமரை சந்தித்து முறையிட இருக்கிறார். அது பற்றிய தகவல்களை எல்லாம் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதே போல இங்கு தமிழகத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் காவிரி மணல் பரப்பிலேயே புதையுண்டு நூதனமாக போராடி வருகிறார்கள் விவசாயிகள். அது பற்றிய தகவல்களை செய்தியாளர் சார்ல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதே போல டெல்லி நிலவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிக் கொண்டிருக்கிறார். தற்போது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் நாம் முதலில் பேசலாம். ஸ்டாலின், இந்த போராட்டங்களுக்கு கர்நாடக அரசு மறைமுகமாக ஊக்குவிக்கிறது என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்பது எப்படி இருக்கிறது? கணேஷ், அதாவது இந்த காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மேற்பார்வை குழுவிடம் தமிழக அரசு தன்னுடைய விளக்கத்தை செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து அந்த 3 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று தமிழக அரசு சார்பில் தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் மேற்பார்வை குழுவின் தலைவர் நீர்வளத்துறையின் செயலர் சசிசேகருக்கு தன்னுடைய விளக்கத்தை அளித்து ஒரு கடிதமானது எழுதப்பட்டுள்ளது. அந்த விளக்கத்தின்படி, அதாவது காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை கர்நாடக அரசு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் தமிழகத்திற்கு 134 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும். ஆனால் தற்போது வரை போதுமான அளவு தண்ணீர் தமிழகத்திற்கு காவிரி நீரானது கிடைக்கவில்லை என்று தன்னுடைய விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் 64 டிஎம்சியாவது தமிழகம் பெற்றிருக்க வேண்டும். 60 டிஎம்சி தண்ணீர் இருந்தால்தான் தமிழகத்தில் உள்ள 15 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று தன்னுடைய விளக்கத்தில் தெளிவாக ராம்மோகன் ராவ் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தற்போதைய நிலையில் சம்பா சாகுபடி தேவையை பூர்த்தி செய்ய கர்நாடகா காவிரி நீரை திறந்துவிடும். அந்த நீரானது போதுமான அளவாக இருக்காது. இதனால் மேற்பார்வை குழு உடனடியாக தன்னுடைய கூட்டத்தை கூட்டி விளக்கம் தர வேண்டும் என்று தன்னுடைய தலைமை செயலர் அந்த விளக்கத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தற்போதைய நிலையில் தமிழக அரசு தொடர்ச்சியாக காவிரி விவகாரத்தில் மேற்பார்வை குழுவின் உத்தரவுப்படி அடுத்த கட்ட நகர்வுகளை எதிர்நோக்கியுள்ளது. வருகின்ற 12ஆம் தேதி இந்த மேற்பார்வை குழுவின் கூட்டமானது கூட உள்ள நிலையில் தமிழக அரசு சார்பில் தற்போதைய நிலையில் காவிரி நீரானது தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ள காவிரி நீரானது போதுமாக இல்லை, அதனால் அதிக அளவில் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று தமிழக அரசு அழுத்தம் திருத்தமாக அந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ், மோகன்ராஜ், ஆளும் காங்கிரஸ் கட்சி, மாநிலத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய போவதாக சொல்லியிருக்கிறது. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவர் தேவகவுடா இன்றைக்கு பிரதமரை சந்தித்து முறையிட இருக்கிறார். ஆக ஒட்டுமொத்த கர்நாடகமும் இதற்காக ஒன்றிணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? அரசியல் நிலவரம் எப்படி இருக்கிறது?
கண்டிப்பாக கணேஷ், இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதற்கொண்டே கர்நாடக அரசின் நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி கர்நாடகத்தின் உரிமை காவிரி என்பது கர்நாடகத்தின் உரிமை அப்படிங்கிற ஒருமித்த கருத்தோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட கர்நாடகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இது தொடர்பாக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடக அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே கூட காவிரியில் இருந்து தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிடும் விஷயத்தில் ஒருமித்த கருத்தோடு தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இன்னைக்கு நடைபெற்று இருக்க இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு நம்ம போராட்டத்தை ஒரு உதாரணமாக காட்ட முடியும். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல எந்த விதமான கட்சி பாகுபாடும் இல்லாம கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகள் உட்பட 2000 அமைப்புகள் இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டுமல்லாமல் தொழிற்சங்கங்கள், வணிக நிறுவனங்கள் என அனைத்து தரப்பிலுமே இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இப்ப பார்க்க போனோம்னாக்கா கர்நாடகத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த தண்ணீரானது குடிநீருக்கு போதுமானது இல்லை என ஒரு கருத்தை கர்நாடகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் தரப்பில் தெரிவித்தாலுமே கூட தமிழக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்வைக்கிற கோரிக்கை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 4 அணைகளில் தாங்கள் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த தண்ணீரை நடப்பு ஆண்டு சாகுபடிக்காக எங்களுக்கு வழங்க வேண்டும், அது மனிதநேயம் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை அணுக வேண்டும் அப்படிங்கிற விவசாயிகள் அரசியல் கட்சிகளுக்கு சட்ட விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை முன்வச்சிட்டு வராங்க கணேஷ்.